ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பர் சிஸ்டமில் ஒரு கொஷின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை போத் 9 and 11 கம்ப்ளீட்லி? ஓகே, சரி. இப்போ இது வந்து எதை பேஸ் பண்ணியான ஒரு சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அதை பேஸ் பண்ணிக்கூடிய ஒரு சம். சரி, இப்போது டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு டிவிசிபிலிட்டி ஃபார்முக்கும் ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூல் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். சரி, இப்போ 9க்கும் 11க்கும் என்ன ரூல் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குண்டான ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சரி, என்ன ஆன்சர் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது எப்படி சால்வ் பண்ணணுன்னு மட்டும் நான் தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ ஆன்சர் வந்து 10098. ஸோ இந்த நம்பர் வந்து தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை போத் 9 and 11. கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை போத் 9 and 11. சரி, இப்போது ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு பார்க்கும்போது 9க்கும் 11க்கும் பார்க்கணும். சரி, 9க்கு டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணால் சம் பண்ணிக்கணும். கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணிக்கணும். வரக்கூடிய சம் வந்து 9ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பாருங்கள், 9 + 1 10, 10 + 1 18. அப்போ 18 இஸ் டிவிசிபிள் பை 9. ஸோ அப்போது இந்த ஹோல் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இது வந்து ரூல் ஃபார் டிவிசிபிள் பை 9. சரி, நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 11. ஸோ டிவிசிபிள் பை 11க்கு என்ன நமக்கு ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போது ஆட் பிளேஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் எழுதிக்கிறேன் 10098. சரி, 1 2 3 4 5. சரி, ஆட் பிளேஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? ஆட் பிளேஸ், அப்போ ஆட் பிளேஸ்னால் என்னென்ன? ஃபஸ்ட்டு பிளேஸில் 1, தேர்ட் பிளேஸில் 0 அண்ட் ஃபிஃப்த்து பிளேஸில் 8. ஸோ இந்த நம்பரை சம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஈவன் பிளேஸஸில் என்ன நம்பர் இருக்குது? அதாவது 2க்கு நேராக 0 அண்ட் 4க்கு நேராக 9. இந்த நம்பரையும் சம் பண்ணிக்கணும். அப்போது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எய்தர் 0 ஆர் டிவிசிபிள் பை 11 இருந்தால், சரிங்களா? வரக்கூடிய நம்பர் இந்த நம்ம மேனிப்புலேட் பண்ணி வரக்கூடிய நம்பர் எய்தர் 0ஆவோ இல்லை 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக வந்ததுன்னா ஸோ அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ என்ன வந்திருக்கீங்க? 9 வந்திருக்கு. 9 - 9 தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 0 வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிற நம்பர் போத் 9ஆலையும் 11ஆலையும் டெஃபினட்டாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 10098. ஸோ அப்போது இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கும்போது டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து சால்வ் பண்ணவே முடியும். ஸோ டிவிசிபிலிட்டி ரூலில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிய வரும். இன்னும் நிறைய ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் அதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. பாய்.